ஐயா ஸ்டாலின் உட்பட அவருடைய தோல்வியும் சேர்த்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க என்ன காரணம்? அதிகாரிகள் பிடிக்குள்ள இவர் போனார், பல விஷயங்கள் அவருடைய கவனத்திற்கு போகல. நான் கடைசி வரை சொன்ன அமைச்சர்களோட அவர் கலந்து பேசவே இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது உளவுத்துறை மட்டும் கொடுப்பதல்ல, தன்னை தினசரி சந்திக்கிற 5 பேர் 6 பேர் மட்டும் சொல்வது அல்ல. தன்னுடைய தளபதிகளாக மாநிலம் முழுக்க இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட தான் அவர் காது கொடுத்து முதல்ல பேசியிருக்கணும்னு நான் இப்ப சொல்லலை சார், தோல்வி வந்தனாலாம் சொல்ல. 6வது மாதத்திலிருந்து சொல்றேன், இந்த ஆட்சி அமைஞ்ச 4.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அதை கேட்கல. அதிகாரிகள் பிடிக்குள்ள நீங்க போயிடாதீங்க, அதிகாரிகள் இல்லாமல் ஆட்சி நடக்காது, நடத்த முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிற இடத்துல முதலமைச்சர் தான் இருக்கணும். எந்த அதிகாரியும் மாற்றத்துக்கு உட்பட்டவர் தான், நிரந்தரமாக ஒருவருக்கும் இங்க இடம் இல்லைங்கிற அந்த தார்மீக பயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதனால விஜய் கிட்ட அதை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். விஜய்க்கு முழுக்க முழுக்க அதிகாரி தான் ஆலோசனை போறாங்க. ஆனா ஒரு அதிகாரி விஜய் கட்டுப்பாட்டா இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் தானே தவிர ஒரு தலைமைச் செயலாளரோ ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளரோ அவருடைய செயலாளர்களோ அல்ல. அவர்களை வேலை வாங்குற இடத்துல விஜய் தான் இருக்குமே தவிர அவங்க நீட்டுற இடத்துல கையெழுத்து போற இடத்துல விஜய் இருக்கக்கூடாது. அது எந்த மாநில நலனுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கும் நல்லதல்ல. ஏன் எதுக்காக இதை சேர்த்தீங்க, ஏன் இதை சேர்க்கல அப்படின்னு கேள்வி கேட்கலைன்னா அதிகாரிகள் ராஜ்யம் தான் திரும்ப கொடி கட்டி பறக்கும். இன்னொரு விஷயம், இன்னொரு அதிகாரி எந்த அதிகாரியும் நான் தான் இங்க ராஜா, என்னை இந்த இடத்துல அசைக்க முடியாதுங்கிற எண்ணம் ஒருவருக்கும் வரவிடாமல் விஜய் பார்த்துக்கணும். ஸ்டாலின் இந்த விஷயத்துல கேட்கல, அவர் ஏன்னு கேள்வி கேட்கல. பல விஷயங்கள்ல ஏன் என்று அவர் கேட்கல. நான் ஒற்றை வரையில முடிக்கிறேன்னு, அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன் இந்த அதிகாரி இப்பதானே நம்ம இங்க இருந்து மாத்தணும், திருப்பி ஏன் அதே அதிகாரிக்கு கூட சேர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் ஒரு அதிகாரி திரும்ப திரும்ப ஒரே துறைக்கு செயலாளராக வந்திருக்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரி மேல நமக்கு எந்த விருப்பம் இல்லை. ஏன் என்கிற கேள்வியை கேட்க தவறியதும் ஒரு காரணம். நகர்ப்புற மக்கள் அனுபவித்த அந்த கொடுமைகளை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக விட்டுட்டாங்களோ அப்படின்னு மேம்பாக்க சொல்லலாம். ஏன் முதலமைச்சரே ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பார்க்குறவர் தானே, அவர் ஒன்றும் கண்ணை மூடி கை கட்டி அவர் ஒன்றும் சிறையில் யாரும் வைக்கலையே. பேப்பர் படிக்கிறவர் தான், தொலைக்காட்சி பார்க்குறார், மொபைலை கையில் வச்சிருக்கிறார், இன்ஸ்டா பார்க்குறார், வாட்ஸ்அப் பார்க்குறார், யூடியூப் பார்க்குறார், மக்கள் பேசுறதை பார்க்குறார். இந்த நகர்ப்புற மக்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறார்னு அவரும் தெரிஞ்சிட்டு இருக்கணும். கவுன்சிலர்கள் அராஜகம் ஏப்பா இப்படி கேட்டிருக்கணும், கேட்டாரு கட்டுப்படலை, கட்டுப்படாத கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கணும். திருநெல்வேலி மேயரை மாத்தினாங்க தெரியுமா, மாத்துற போது சிட்டிங் திமுக கவுன்சிலர் ஒருத்தர் போட்டி வேட்பாளருக்கு வழிமொழியிலார், அந்த கவுன்சிலர் இன்னைக்கு வரைக்கும் நீக்கல. கட்சி கட்டுப்பாடு அந்த லட்சணத்தில் இருந்ததும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.